வணக்கம். வேதாளம் தான் பிறந்த கதையை விக்ரமாதித்தனுக்கு சொன்னது. அதை கேட்ட விக்ரமாதித்தன் ஆச்சரியப்பட்டு, எப்படி இருந்தாலும் நீ அந்தணனாக இருந்தவன், ஆதலால் உன்னை நான் எப்படி அடிமையாக ஏற்றுக்கொள்வது என்று கேட்டான். வேதாளம் சொன்னது, அது போன பிறப்பு, இந்த பிறப்பில் நீங்கள் கவலைப்பட வேண்டாம், அதோடு மட்டுமில்லை நீங்கள் ஆபத்தில் இருக்கிறீர்கள் என்று சொன்னது. விக்ரமாதித்தன் சிரித்தான். எனக்கு என்ன ஆபத்து? இல்லை, நீங்கள் சூழ்ச்சி தெரியாமல் பேசுகிறீர்கள். உங்களை அழைத்து வந்திருக்கிறானே ஞானசீல முனிவன், எதற்காக அழைத்து வந்திருக்கிறான் தெரியுமா? உங்களை பலி கொடுப்பதற்காக கொண்டு வந்திருக்கிறான். அப்படியா? ஏன் என்று கேட்டான் விக்ரமாதித்தன். ஏனென்றால் அவன் ஒரு மகாயாகம் செய்கிறான். அந்த மகாயாகத்தில் 999 அரசர்களை பலி கொடுத்து விட்டான். இப்போது உங்களை பலி கொடுத்தால் 1000வது தலையாக அது தொங்கவிடப்படும். அப்போது காளி பிரசன்னமாவாள். நானும் அவனுக்கு அடிமையாவேன். காளி வேண்டியதை கொடுப்பாள். இதிலிருந்து நீங்கள் தப்பிக்க வேண்டும். அப்படியா? எப்படி தப்பிப்பது? சூழ்ச்சியை சூழ்ச்சியால் வெல்ல வேண்டும். வேதாளம் சொன்னது விக்ரமாதித்தனுக்கு. அதாவது, நீங்கள் என்னை கொண்டு போய் அவனிடத்திலே விடுங்கள், அவன் மகிழ்ந்து போவான். பிறகு உங்களை இங்கே இருக்கிற பொய்கையிலே குளத்திலே நீராடி விட்டு வர சொல்லுவான். காளியின் முன்னே விழுந்து வழங்க சொல்லுவான். அப்படி வழங்குகிற போது உங்களுடைய தலையை வெட்டி விடுவான். இது நடக்காமல் இருக்க வேண்டுமென்றால் நீங்கள் எனக்கு குளத்திலே நீராடி பழக்கமில்லை என்று நீங்கள் சொல்லிவிட்டு நீராடி காட்டு என்று அவனிடம் சொல்ல வேண்டும். அந்த முனிவன் குளித்து காட்டுவான். பிறகு விழுந்து வணங்க சொல்லுவான். நான் அரச வம்சத்தை சேர்ந்தவன், எனக்கு விழுந்து வணங்க தெரியாது என்று சொல்லும். நீங்கள் சொன்னவுடன் அவன் விழுந்து வணங்கி காட்டுவான். அப்போது அவனுடைய மந்திரவாளால் அவன் தலையை வெட்ட வேண்டும் என்று வேதாளம் சொன்னது. சரி என்று ஏற்றுக்கொண்ட விக்ரமாதித்தன் வேதாளத்தை தோளிலே போட்டுக்கொண்டு ஞானசீல முனிவனிடம் சென்றான். முனிவனுக்கு ஆச்சரியம் தாங்க முடியவில்லை. யாரும் செய்யாத செயலை செய்த விக்ரமாதித்தனே, உன்னை நான் வாழ்த்துகிறேன். சரி, இனிமேல் தான் முக்கியமான வேலை இருக்கிறது. அம்பிகையினுடைய அருளை பெற வேண்டும். நீ உடனடியாக சென்று இதோ அந்த குளத்திலே நீராடி விட்டு வா என்றான் அந்த ஞானசீல முனிவன். அதற்கு விக்ரமாதித்தன் சொன்ன பதில் என்ன தெரியுமா? முனிவரே, நான் அரச வம்சத்தைச் சேர்ந்தவன். எனக்கு பணியாளர்கள் தான் உடனிருந்து என்னை நீராட்டும் செய்வார்கள். நான் தனியே குளித்து பழக்கமில்லை. ஆகவே எனக்கு தயவு செய்து நீங்கள் எப்படி நீராட வேண்டும் என்று நீராடி காட்ட வேண்டும் என்று கேட்டான். உடனே முனிவனும் சந்தோஷத்தோடு தானே சென்று அந்த குளத்திலே 3 முங்கு போட்டு இப்படித்தான் நீராட வேண்டும் என்று சொன்னான். விக்ரமாதித்தன் மகிழ்ச்சி அடைந்தான். நீராடி விட்டு வந்தார்கள். வந்தவுடன் இதோ இந்த காளிக்கு முன்னே விழுந்து வணங்கு என்று விக்ரமாதித்தனை சொன்னான் அந்த முனிவன். அரசனாகிய விக்ரமாதித்தன் சிரித்தான். நான் அரச குலத்தை சார்ந்தவன், யாருக்கும் அடிபணிய மாட்டேன். விழுந்து வணங்குவது எங்கள் மரபில் கிடையாது, எனக்கு தெரியவும் தெரியாது. எப்படி வணங்க வேண்டும் என்று கேட்க, என்ன வணங்க தெரியாதா? இதோ பார் என்று சொல்லி நெடுஞ்சான் கிடையாக அந்த முனிவன் விழுந்து வணங்க அவன் கையில் இருந்த மந்திரவாளை வாங்கி அவனுடைய தலையை துண்டித்தான் விக்ரமாதித்தன். மறுகணம் காளிதேவி பிரசன்னமானாள். உனக்கு வேண்டிய வரத்தை கேள் என்று சொன்னாள். இப்போது நாம் யோசிக்கிறோம், இப்படியெல்லாம் கொலைகள் செய்து கடவுளை வணங்க முடியுமா என்று. இவை கதைகள் தான், நாம் அப்படி புரிந்து கொள்ள வேண்டும். இது நடக்குமா, இப்படி செய்ய முடியுமா, அப்படி முடியுமா என்பதை காட்டிலும் கதைகளாக நாம் சொல்லி கொண்டு வருகிறோம். இப்போது காளி பிரசன்னமானவுடன் மந்திரவாதியாக இருந்தால் வேறு ஏதாவது கேட்டிருப்பான். ஆனால் விக்ரமாதித்தன் கேட்டது என்ன தெரியுமா? தேவி, இந்த உலகம் நன்றாக இருக்க வேண்டும், நாடு செழிக்க வேண்டும், நல்ல மழை பெய்ய வேண்டும். அதோடு மட்டுமில்லை, இத்தனை பேரை பழி கொடுத்தான் இந்த முனிவன். இந்த இறந்து போன அத்தனை பேரும் மீண்டும் உயிரோடு வர வேண்டும். இனி எப்போது எனக்கு அருள் செய்ய வேண்டும் என்றான். காளி மகிழ்ந்து 999 பேரையும் மீண்டும் உயிர்ப்பித்து வேண்டிய வரங்களை கொடுக்க விக்ரமாதித்தன் வேதாளத்தோடும் அந்த வரங்களோடும் தன்னுடைய நாடு நோக்கி சென்றான். இந்த கதையை எல்லாம் 2வது படியில் இருந்த மதனாபிஷேக வள்ளி போஜராஜனுக்கு சொல்ல, இந்த மாதிரி சாதனைகள் எல்லாம் நீ செய்திருக்கிறார் என்று கேட்டவுடன் அவன் இல்லை, நான் செய்யவில்லை என்று சொல்லிவிட்டு தன்னுடைய அரண்மனைக்கு திரும்ப சென்றான். மறுநாள்
அவன் திரும்ப 3வது படிக்கு வருவான். அப்போது என்ன நடக்கிறது என்பதை அப்போது பார்ப்போம். நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம். நாளை சந்திப்போம். வணக்கம். அன்புக்குரிய யூடியூப் நேயர்களே, நீங்கள் இன்னும் என்னை நெருக்கமாக பின்தொடர வேண்டும் என்று சொன்னால் ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்களில் பின்தொடர்ந்து வாருங்கள். நாம் முன்தொடர்ந்து செல்வோம்.